நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம இப்ப கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட் விளையாட போறோம் மெரினா டீமோட. பட் விளையாடுறதுக்கு முன்னாடி பாண்டே சார் உங்கள்ட்ட இந்த முக்கியமான கொஸ்டினை கேட்டே ஆகணும். இந்த படம் இப்போ வந்து பெரிய ஹிட். இது வந்து எல்லாருமே சொல்ற விஷயம், இந்த டீம்ல இருக்கிறதுனால நான் மட்டும் சொல்ற விஷயம் இல்லை. லைக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்ற விஷயம், எல்லாருமே ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் முதல்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததா ஃபஸ்ட்டு படம் முடிச்ச உடனே? பசங்க படம் வந்து ஃபஸ்ட்டு 85 தேட்டர் தான் போட்டாங்க. ஓகே. அப்புறம் அது 100, 125, 150 வரைக்கும் போச்சு. ஸோ நானும் இது பிளான் பண்ணது ஒரு 100 தேட்டர், ஒரு 15, 3 படம், 3வது படம் இல்லை. ஓகே. சிவகார்த்திகேயன் வேறு இருக்காப்புல என்ன 200 போட்டு. ஸோ 100 தேட்டர் பிளான் பண்ணேன். 100 தேட்டர் கிடைக்கும் அப்படின்னா அது எடுத்த உடனேயே 150 தேட்டர் போயிடுச்சு. சூப்பர். அப்புறம் மறுநாள் 175 ஆச்சு, 200 ஆச்சு, 225 வரைக்கும் இப்போ போயிடுச்சு. பட் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ நடித்தா என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் வேறு இருந்தது. ஸோ அதுவும் தேங்க்ஸ் சார். ஓ படத்துக்கு நடிக்காமே இருக்குன்றது. ஓகே புரியுது புரியுது. ஸோ அதுவும் பயங்கர சந்தோஷம். ஒன்றுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமாக படம் எடுக்கிறது வந்து ஒன்று ஆடியன்ஸ் சந்தோஷப்படணும், இன்னொன்று தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க எல்லாருமே ஹாப்பி. அப்படிங்கும்போது ஒரு தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான். ப்ரோமோலாம் பார்க்கும்பொழுதே ஒரு சீனில் இருக்க குட்டி குட்டி விஷயங்களை வச்சு ப்ரோமோ பண்ணி இது யாருடைய ஐடியா சார்? நீங்கள் பண்ண விஷயம் தானா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாமே ஒரு கடல் கலர்லேயே இருக்கும், ப்ளூ கலர்லேயே இருக்கும் ஐடியாஸ் எல்லாம். அது ராஜா அப்படின்னு சொல்லி எதுக்குன்னே ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் வந்து கலர் டோன் இப்படி இருக்கணும், டிசைன் இப்படி இருக்கணும், ட்ரெய்லர் வந்து இப்படி தான் இது பண்ணணும், அது வந்து ப்ளூ கலரில் கடல் சம்மந்தமான ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த 10 செகண்டுக்குள்ளே நம்ம அவங்கள இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் பண்ணார். அவருடைய ஐடியாஸ் தான் எல்லாமே. இவ்வளோ ரீச் ஆனதுக்கு அவரும் ஒரு காரணம். ஓகே. அண்ட் உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் இன்னைக்கு மெரினா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு டீமில் எல்லாருமே ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் அது எல்லாத்தையும் ஃப்ரூட்ஃபுல் ஆக்குனது பார்த்த வியூவர்ஸ் நீங்கள் எல்லாரும் தான். அதுக்காக என்டையர் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ மாற்றி யோசி ரவுண்ட் விளையாடலாமா சார்? லாஸ்ட் ரவுண்ட் இது. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். நான் ஒரு கேள்வி கேட்டோன்னா ரொம்ப நேரம் யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது, முக்கியமாக உங்களுக்கு தான். ஓகே. ½ hour டைம்லாம் கிடையாது, எபிசோடே 1 hour தான். 2 நிமிஷம் டைம் தருவோம். அந்த 2 நிமிஷத்தை கடந்துட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம். அதிகபட்சமாக இதில் 300 பாயிண்ட் போகும் இந்த ரவுண்டில். ஓகே. ஸோ முதல்ல விளையாட போகிறது உமாவதினே நீங்கள் தான். இப்போ 900 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? விளையாடலாமா? வாங்க. ஓகே. ஜெயிச்சிருவீங்களா அந்த ரவுண்டில்? முயற்சி பண்ணுறீங்க. ஓகே சூப்பர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? மெரினா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு? சாம்பார், சாப்பாடு, ரசம். சாம்பார் பாண்டியன் கதை சொன்னது. பட் நீங்கள் அவுட் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? வண்ணநிலவன் கவிதைகள் படிச்சிருக்கேன். நான் உங்களை அங்கே இருக்கும்போது ரூல்ஸில் என்ன சொன்னேன்? நல்லா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, மட்டும் சொல்லிடுறாங்க. பிரபஞ்சனுடைய கதைகள். இருங்கண்ணே, நம்ம முதல்ல அந்த மேட்டரை டீல் பண்ணிக்கோ. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டோன்னே எவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்ல சொன்னேன்? நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பேசணும். நேற்றுலேருந்து வரேன். ஆடா என்னடா இது, நான் ஃபஸ்ட்லேருந்து வரணும் போல். நீங்கள் அவுட்னே அப்போவே. அப்படி நினைக்கல. இப்போ அவுட்டு, அது வேறு விஷயம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அவுட்டுன்னு. நீங்கள் அப்பயே அவுட்டு. பதில் வந்து இமீடியட்டாக இருக்குண்ணே, ஃபாஸ்ட்டாக. நீங்கள் ஒரு 5 செகண்டாவது விட்டுருப்பீங்க கேப். அப்படியா? அவ்வளோ நேரம் விட்டா யோசிச்சு பதில் சொல்லிடலாம். ஓகே ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஒரு ரவுண்டு சீக்கிரம் முடிஞ்ச போல இருக்கு. தேங்க்யூ. அண்ட் சதீஷ், நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோ டைம்லாம் எடுக்கவே கூடாது. ஓகே கண்டிப்பாக வாங்க. இப்போ சதீஷ் ஜெயிச்சிருவீங்களா? இன்னும் ஆரம்பிக்கல இல்லையா? ஏன் ஆரம்பிச்சுன்னா கிழிச்சிருவீங்களா? ஜெயிச்சிருவீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சம்மந்தம்லாம் பேசுறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாரு. ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ். என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க? அருண்ராஜா ஐயோ அப்படிமா. யார் அருண்ராஜா? வெங்கி இருக்காருல்ல, அவர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? எங்கள் அப்பா வந்து படம் பார்த்துட்டு டே தம்பி சூப்பராக நடிச்சிருக்கடா. அம்மா என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணுவான். ஆடாமல் பேச மாட்டீங்களா? இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் இது. எதனால பிடிக்கும் அது? இது நான் வந்துட்டு ஒரு மதராசப்பட்டினம் நடிக்கும்போது எனக்கு வந்து 22 வயசு. தமிழ் படம் நடிக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேன் நான். கமலஹாசன் பிடிக்குமா? விஜய் சார் இருக்கார்ல, அவர் தான் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர். மீதி யாரும் நல்ல டைரக்டர் இல்லை. தமிழ் படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஓகே. நீங்கள் இப்போ அவுட்டு தானே?
பாண்டியராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் ஒருத்தர். ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் ஒருத்தர் அவரும். வெங்கி வந்து இப்போ இங்கே ஷோக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே வெங்கி பற்றி எதோ சொன்னீங்களே. ஐயப்பருங்கல்ல, அவன் நல்லா கார் ஓட்டுவான், என்ன 2-3 பேர் அப்பப்போ இடிச்சுட்டு வந்துடுவான். ஓகே, வேறு ஏதாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. நான் வந்து இந்த கேமராவை பார்த்தேன், ரொம்ப நல்ல புது கேமராவாக இருந்தது. ஏன் ஆடிக்கிட்டே இருக்கீங்க? நயன்தாரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். எதனால ரொம்ப பிடிக்கும் நயன்தாராவை? பிரபுதேவா வந்து இப்போ போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு கேட்டார். வேற என்ன சொன்னார் பிரபுதேவா? அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இட்லி சாப்பிட்டு வந்தேன், 2 இட்லி ஒரு கட்டி சட்னி கேட்டு. 1 இட்லியா 2 இட்லியா? மெரினா படம் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப நல்ல படம். மெரினா படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்? எங்கள் வாத்தியார் வந்து சொல்லுவார், டே தம்பி நீ பெரிய ஆளாக வருவிடா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ சொன்னார் இதை? அதாவது எங்கள் வாத்தியாரோட அம்மா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. வாத்தியாரோட அம்மா 8th ஸ்டாண்டர்டா? அதாவது எங்கள் அக்கா வந்து இட்லி நல்லா செய்வாங்க. வேற என்னெல்லாம் செய்வாங்க? எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. எதனால கண் ஆப்ரேஷன் பண்ணார்? எங்கள் அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க, நல்லா காஃபி போடுவாங்க. நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, அந்த லைட் ரோஸ் கலரில் இருக்குது. அவுட்டு தானே? அதாவது பார்த்தீங்கன்னா வெங்கி தான் என்னோட உயிர் நண்பன். ஏங்க வெங்கி வெங்கி வெங்கிங்கிறீங்க? எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? அருண் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, கூடிய விரைவில் படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களை வச்சு எடுப்பாரா? அதுக்கப்புறம் நவநீதன் வந்திருக்காரு. நவநீதன் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த நண்பன் எனக்கு அவர் தான். ஓகே, எதனால நவநீதன் பிடிக்கும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்து இந்த நன்றியெல்லாம் அந்த வெங்கி அருண்ராஜா அவங்களுக்கு சொல்லிடுங்க. போய் உக்காரியா போயா. நடுவில் நோட் பண்ணீங்களா சார்? என்னது? விஜய் தான் நல்ல இயக்குனர். ஆமாம் சொன்னார். நான் அடுத்த படத்தில் கண்டிப்பாக கிடையாது, இப்போவே கட்டு கன்ஃபார்ம்டு. இதை சொன்னதுக்கு அவர் படத்துல எனக்கு சான்ஸ். ஓகே சூப்பர். நான் பாண்டராஜ் சார், நீங்கள் மட்டும்தான் விளையாட போகிறீங்க, எப்படி நீங்களும் கலக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உண்மையில் நிறைய நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. அப்போல்லாம் நம்பக்கூடாது. அப்படிலாம் நம்பக்கூடாதா? ஓகே, மூட நம்பிக்கையா சார்? ஓகே வாங்க பாண்டராஜ் சார். ரெடி தானே சார்? ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எத்தனை வருஷமா சார் தாடி வச்சிருக்கீங்க? கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு. சிவகார்த்திகேயனை வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை. கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னாப்ல. கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னேனா? என் பையனை வேறு சீக்கிரம் பார்க்கணும், டைம் பையன் பேர் என்ன சார்? போயிட்டு இருக்கணும். பையன் பேர்? அது இது எது சாது மது மாது கோது. மாது மது. எனக்கு வந்து 4வது படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். யாரை வச்சு எடுக்கலான்னு இருக்கீங்க சார்? யுகபாரதி நாம்துக்குமார் படம் பார்த்துட்டு பேசவே இல்லைன்னா என்னன்னு தெரில. ஓகே, நீங்கள் யாரை வச்சு எடுக்கிற போகிறீங்க சார்? லைட்டாக பசிக்கிறது மாதிரி இருக்குது. 4 இட்லியும் கெட்டி சட்னி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவியா எப்படி நடித்தாங்க சார் உங்கள் படத்தில்? உமாபதி சிம்பு உனக்கு ஃபோன் பண்ணாப்லையா? தனுஷ் ஃபோன் பண்ணாப்லையா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏனே தெரில. எதனால சார் கஷ்டமாக இருக்குது? நாளைக்கு வேறு ஊருக்கு போகணும். விஜய் டிவியில் ஏதோ அந்த ஞாபகம் வருது ப்ரோக்ராம். எந்த ப்ரோக்ராம் சார்? என்ன ப்ரோக்ராம்? அருணாச்சலம், ஐயப்பன், வெள்ளச்சாமி, இவங்கெல்லாம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. ஏன் ஃபீலிங்காக இருக்குது சார்? அப்பாவுக்கு கடிதம் எழுதணும் போல் இருக்குது, என்னன்னு தெரில. என்ன கடிதம் எழுத போகிறீங்க? அன்பாலே அழகாகும் வீடு. வீடு? யார் வீடு சார்? இந்த ஜிமிச்சி பையன் என்னை பற்றியே சுற்றிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்குது. உங்களை பற்றியே சுற்றிக்கிட்டு இருக்கா? சதீஷ் முடியலடா சாமி. எதனால சார் முடியல? நான் ஒரு ராசி இல்லா ராஜா. சார் ரொம்ப நேரமாக வந்து நீங்கள் இப்போ டைம் இழுத்து பேசுனீங்க. அவுட்டு தானே சார்? மெரினா 3வது படம், 4வது படம் சங்கம் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கலாம்னு ஆசை. எல்லாமே அது 4 எழுத்து சென்டிமெண்ட் வேறு எனக்கு இருக்குது. பசங்க பிடிக்குமா வம்சம் பிடிக்குமா சார்? வெள்ளச்சாமி அந்த செக் வேற கொடுக்காம விட்டுட்டோம்டா, நாளைக்கு ஞாபகப்படுத்தா. சிவகார்த்திகேயனுக்கு அந்த செக்கு தானே சார்? தானு சாரை வேற நாளைக்கு பார்க்கணும், ஃபோன் பண்ணணும். அவர் ஏன் சார் பார்க்கணும்? பெல் சவுண்டெல்லாம் அடிக்கிறாங்க, இருந்தாலும் தொடர்ந்து பேசுகிறாங்க, என்னன்னே தெரியல. 2 minutes ஓவர் சார். ஓவர் சார். சூப்பர் சார். மாத்தி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த மாத்தி யோசி ரவுண்டில் பாண்டராஜ் சாரும் சதீஷும் வந்து அவுட்டே ஆகாமல் 2 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். உமாபதி என்ன மட்டும் அவுட் ஆகிட்டாரு, ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கு நடுவில் அவர் 1/2 hour கேப் விட்டார். அந்த காரணத்தினாலே நீங்கள் அவுட்டு. இந்த ரவுண்டில் பாண்டராஜ் சார் நீங்கள் அவுட்டே ஆகாமல் 2 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதனால எந்த விதமான ஸ்கோர்ஸும் நீங்கள் இழக்கலை. அந்த 500 பாயிண்ட்ஸோட அப்படியே அதே 3வது இடத்துல இருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். ஸோ சதீஷ் நீங்களும் இந்த ரவுண்டில் எந்த விதமான ஸ்கோரும் இழக்கலை, அதே 700ல் தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உமாபதி என்ன அவுட் ஆகிருக்காரு, ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க. இந்த ரவுண்டில்
அவர் மட்டும் அவுட் ஆனதுனால 100 தான் போச்சு. நீங்க 800 பாயிண்டோட எபிசோட வின் பண்ணிருக்கீங்க உமாபதி. வாழ்த்துக்கள். இப்போ உங்க முன்னாடி 3 பெட்டி இருக்கு இல்லையா, இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா உள்ள வந்து 2500, 9999, 25000 இந்த 3 மதிப்பிலான கிஃப்ட்ஸ் கிடைக்கிற கூப்பன் உள்ள இருக்கு. ஓகே, இப்போ இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பரிசு அது வேணாம், நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், அதில் நாங்கள் விளையாடுறோம், அதை சூஸ் பண்ணி அதில் என்ன கிடைக்குதோ அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இல்லை நாங்கள் விளையாடலப்பா, கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்றதையும் அது உங்கள் டெசிஷன் தான். ஸோ யாரெல்லாம் அந்த கேம் விளையாட போகிறீங்க? இல்லை 3ல் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக இருக்குமா? இது 3லேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஒன்று 2500 இருக்கும், இல்லை 9999, இல்லை 25000. அப்போ இவர் கன்ஃபார்மாக விளையாடுவார். இது இருந்தாலும் லாபம் தானே. நீங்கள் விளையாடுறீங்களா சார்? நல்லா இருக்கு விளையாட்டு, நான் விளையாடுறேன். நீங்கள் விளையாடுறீங்க. ஓகே, பாண்டியராஜ் சார் ரெடி இந்த விளையாட்டுக்கு? ஸோ அவர் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று தான். இல்லை, இது எந்த ஆர்டரில் போகும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அவங்க அப்படி அந்த ஆர்டர்லாம் சூஸ் பண்ணுவோம். இப்போ அவருக்கு தான் 3மே ஆப்ஷனாக இருக்கும். ஏபிசி அவர் சூஸ் பண்ண போக 2 இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, மீதி இருக்கிறது சாருக்கு. அதுலயும் கிடைச்சி எனக்கு அதுலேயும் கடைசி நல்லா கண்டுபிடிக்கிறாங்க ஐயா. இப்போ உமாபதி நீங்கள் விளையாடுறீங்களா? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் சூஸ் பண்ணி அவனை வின்னர் அப்படிங்கிறனால ஏபிசி 3ல் எந்த பெட்டி சூஸ் பண்ணுறீங்க? ஏ சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சதீஷ் சியில் தான் 25000 இருக்குங்கிறீங்க. சொல்லி பார்ப்போமே. ஓகே, பாண்டியராஜ் சார் நீங்கள் வந்து பி தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன? நாங்களே பண்ணிட்டோம். ஓகே, ஸோ உமாபதி என்ன நீங்கள் ஏ சொல்லியிருக்கீங்க, சதீஷ் நீங்கள் சி சொல்லியிருக்கீங்க, பாண்டியராஜ் சார் பி சொல்லியிருக்காரு. நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உமாபதி என்ன நீங்கள் வந்து 10000 ரூபாய் அஷ்டா. இல்லை என்ன கரெக்டாக பார்க்கல சார். 10000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, எப்படி தான் நான் விளையாடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிறது 25000, 25000 ரூபாய் பரிசு ஜெயிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500, 9999. அடுத்து எது ஓப்பன் பண்ணலாம் சார்? சி தான். சி தானா? அதே ஆர்டர்லேயே வச்சுட்டீங்களா? 25 நான் தான். லெட் சி. ஏன்னா ஆல்ரெடி சதீஷ் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர் கொடுத்தோம்? 5000 ரூபாய் ஜெயிச்சிருந்தேன். 5000 சுருக்கு 5000. ஓகே, நல்லா. ஸோ அது வந்து நீங்கள் வந்து வச்சிருந்துருக்கலாம். பேராசை ஏன் ராஜா படுற? உள்ளதும் போச்சுரா. 5 நிமிஷம் வாயை கொடுத்து 5 வருஷம் பேக்ல போச்சு. அந்த மாதிரி 5000 ரூபாய் கிஃப்ட் ஹாம்பரை வாங்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிருந்துக்கலாம் ஆட்டோ காசை வாங்கின்னு. இப்போ 2500 ரூபா ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் சதீஷ். வாழ்த்துக்கலாம். வேற என்ன இதுக்கெல்லாம் வருத்தப்படவா பாஸ் முடியும்? ஆனா பாண்டியராஜ் சார் சூப்பர் சார். நீங்க வந்து அந்த காஃபி மேக்கரை பணைய வச்சு 2000 ரூபாய் மதிப்பிலான காஃபி மேக்கரை பணைய வச்சு நீங்க 9999 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். என்ன கடுப்புல தட்டுறான் பாரியா? ஓ, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? பல லட்சங்கள் நான் வாங்குவேன் சார். இது என்ன சார் உங்களால? அப்பப்ப ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே, இவங்களுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துடலாம். முதல்ல வந்து இந்த 2500 வந்து வாங்கி பாப்பா. அடிப்படை நில்லு, அப்புறமா கூட அந்த இது உண்டு தானே? உண்டு இல்லை, குழந்தை ஏமாத்த மாட்டீங்களா? என்னது? குழந்தை அழும். அழும் அழும். அப்படி நில்லு, அப்படி நில்லு. அதாவது அந்த காஃபி மேக்கர் கிடைச்சாலும் ஒரு கான்ஃபிடென்ஸோட விளையாண்டு ராகி மால்ட் ஜெயிச்சிருக்கேன். 9999 மதிப்பிலான கிஃப்ட் வச்சு வின் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார். வாங்க. 25000 ரூபாய் வின் பண்ணியிருக்கேன் உமாபதி என்ன. வாழ்த்துக்கள். வாங்கினேன். நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சார், இந்த மேடையில் அது இது அது இது எது எப்போவுமே சொல்லிட்டு இருந்தேன். என்ன சினிமாவில் நடிக்க வச்சதுக்கும் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த மேடை. அந்த டீமுக்கும் இந்த விஜய் டிவிக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இங்கேருந்து என்னை இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்க பாண்டியராஜ் சார். இந்த இடத்துல நான் ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் சார். ஒரு அழகான ஓப்பனிங்கை வந்து எனக்கு கொடுத்துருக்குறீங்க சார். இது இதுக்கப்புறம் தக்க வச்சுக்க வேண்டியது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கில் இருக்குது. பட் இந்த ஓப்பனிங் எவ்வளோ பேர் கிடைச்சிருக்கும் கிடைக்கும்ன்ற தெரியல, அது எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட் சார். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்ப போகிறோம். நாங்களாம் போய் மெரினா படம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து பாருங்கள், எங்களோட சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் உமாபதி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். இந்த எபிசோட ரொம்ப கலகலப்பாக்குனதுக்கு.